ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடர்பில் பார்க்கும்போது உண்மையில் உட்புறத்தில் ஒரு பிளவு உள்ளது. இது நடுநிலையான சிந்தனையுடைய குழுவிற்கும் தீவிரமான நிலைப்பாட்டை கொண்ட குழுவிற்கும் இடையிலான ஒரு போராட்டமாக மாறியுள்ளது. ஜனாதிபதி ஒருங்கிணைந்த பதிலை எதிர்பார்க்கின்றார். நாங்கள் அந்த பதிலுக்காக காத்திருக்கின்றோம். ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல்கள் தற்போது சற்று நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் ஆபரேஷன் எகனாமிக் ஃபியூரி ஊடாக வழங்கப்படும் பொருளாதார அழுத்தம் தொடர்ந்தும் நீடிக்கின்றது. கடல்வழி முற்றுகை தொடர்ந்தும் நீடிக்கின்றது. ஈரானின் துறைமுகங்களுக்கு வரும் அங்கிருந்து செல்லும் கப்பல்களை நாங்கள் தடுத்து வருகின்றோம். இதன் மூலம் அவர்களின் பொருளாதாரம் முழுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 500 மில்லியன் டாலர்கள் வரை நட்டம் ஏற்படுகின்றது. காக் தீவு முழுமையாக நிரம்பியுள்ளதால் எண்ணெயை கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பொருளாதார அழுத்தத்தால் அவர்கள் தமது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் கூட நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். தற்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பு என்ன? இது தொடர்பாக யாரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது? யார் தலைமை தாங்குவது, யார் அதிகாரத்தில் இருப்பது, நாங்கள் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது தொடர்பில் ஒரு கேள்வி உள்ளது. ஆனால் நாங்கள் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்பதில் எங்களுக்கு தெளிவு உள்ளது. ஏனெனில் எமது பேச்சுவார்த்தை குழு அவர்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசியுள்ளது. எனினும் உட்புற பிளவுகள் மற்றும் குழுக்களிடையே வாதங்கள் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. இது மீண்டும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் சக்தி செல்வாக்கை எடுத்துக் காட்டுகின்றது. அவர்களின் ஆட்சி முறை அதன் தலைவர்களில் பலர் கடந்த 5 தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு முழுமையாக அகற்றப்பட்டுள்ளனர். இந்த முற்றுகை மற்றும் போர் இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும்? ஜனாதிபதி சார்பாக நான் எந்த ஒரு காலக்கெடுவையும் நிர்ணயிக்க மாட்டேன். அவரும் அவ்வாறு செய்யவில்லை, நானும் செய்ய மாட்டேன். ஆனால் சிலர் 3 அல்லது 5 நாட்கள் போன்ற காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள். அது உண்மை அல்ல. ஜனாதிபதி டிரம்ப் எந்த ஒரு இறுதி காலக்கெடுவையும் விதிக்கவில்லை. காலம்தான் தீர்மானிக்கும். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஜனநாயக கட்சி செனட்டர்களால் கொண்டுவரப்பட்ட முன்மொழிவு 5வது முறையாகவும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. டிரம்பிற்கு ஆதரவாக 51 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் அளிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே அமெரிக்க பென்டகனின் கீழ் இயங்கும் அமெரிக்க கடற்படை திணைக்களத்தின் செயலாளர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து விலகியுள்ளதாக பென்டகன் இன்று அறிவித்துள்ளது. 62 வயதான ஜான் பெலன் பதவியிலிருந்து விலகியதற்கான காரணம் இதுவரை குறிப்பிடப்படவில்லை. பொதுமக்களின் அதிகாரியான இவர் 2025ஆம் ஆண்டிலேயே இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரானின் பதில் என்ன? ஈரான் எவ்வித போர் நிறுத்தத்தையும் கோரவில்லை என ஈரான் பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசீசி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தொடர்ச்சியாக தனது வாக்குறுதிகளை மீறி வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பில் நாட்டுக்குள் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தோற்கடிக்கப்பட்ட எதிரிக்கு எதிராக இன்னும் கடுமையான ராணுவ அழுத்தத்தை தொடர்ந்தும் பிரயோகிக்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். இந்த போர் நிறுத்தம் எதிரி மீண்டும் ஒருங்கிணைந்து தனது ராணுவ தயார்படுத்தல்களை மறுசீரமைக்க கிடைத்துள்ள ஒரு வாய்ப்பு என்பதே மக்களின் கருத்தாகும். அமெரிக்கா இதனை மீண்டும் கட்டியெழுப்ப ராணுவ மொழியில் கூறுவதாயின் ஆயுதங்களை மீள்நிரப்ப பயன்படுத்தும் கால அவகாசமே பார்க்கப்படுகிறது. இதனை ஈரான் மிகச் சிறப்பாக பயன்படுத்தியுள்ளது. எமது எதிரிகள் கடுமையான தண்டனையை அனுபவிக்கும் வரை ஈரான் இந்த மோதலிலிருந்து பின்வாங்காது என நாம் எச்சரிக்கின்றோம். ஈரான் இதுவரை பயன்படுத்தாத சக்தி வாய்ந்த ஆற்றல்களை இன்னும் தன்னகத்தையே கொண்டிருக்கின்றது. ஈரானின் நடவடிக்கைகள் தேசிய விருப்பம், கருத்துக்கள் மற்றும் கடந்த கால வெற்றிகளின் அனுபவங்களின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையை அண்மித்துள்ள ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ள பின்னணியில் அமெரிக்க கடற்படையின் மிக உயர்ந்த சிவில் பதவியிலிருந்த அதிகாரி திடீரென விலகியிருப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க முயன்ற 2 வர்த்தக கப்பல்களை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறும் செயல் அல்ல என வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல்கள் அமெரிக்காவினதோ அல்லது இஸ்ரேலுடையதோ அல்ல என்பதால் இது போர் நிறுத்தத்திற்கு தடையாக அமையாது என ஃபாக்ஸ் நியூஸுடனான நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த 3 கப்பல்கள் மீது ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமானிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் பயணித்த போது கிரேக்க நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு
படையின் சிறிய படகினால் தாக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரக நிறுவனத்துக்கு சொந்தமான பனாமா கொடியுடன் பயணித்த யூபோரியா கப்பல் ஈரானிலிருந்து 8 கடல் மைல் தொலைவில் தாக்கப்பட்டது. ஈரானிலிருந்து 6 கடல் மைல் தொலைவில் MSC பிரான்சிஸ்கோ கப்பல் தாக்கப்பட்டது. இவற்றில் உலகின் மிகப்பெரிய தனியார் வர்த்தக கப்பல் நிறுவனமான MSC-உடன் தொடர்புடைய எஃபாமே நாண்டன்ஸ் மற்றும் MSC பிரான்சிஸ்கோ ஆகிய 2 கப்பல்களையும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை நேற்று முன்தினம் கைப்பற்றியதாக பின்னர் அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 28 அன்று போர் ஆரம்பமாகி மார்ச் 2ஆம் தேதி ஹோர்முஸ் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஈரான் கப்பல்களை கைப்பற்றிய முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து பாரசீக வளைகுடாவில் MSC நிறுவனத்தின் 6 கப்பல்கள் சிக்கியிருந்ததாகவும் அவை தமது தொடர்பாடல் கருவிகளை துண்டித்து ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்றுள்ளதாகவும் BBC செய்தி வெளியிட்டுள்ளது. ஏனைய 4 கப்பல்களான MSC கிளாரா, MSC கிரேஸ், MSC மேக்ரிட் 13 மற்றும் MSC மேட்லின் ஆகியவை அரபிக்கடலின் கிழக்கு பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதாக கடல்சார் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஹோர்முஸ் நீரிணை வழியாக ரகசியமாக வெளியேற முயன்ற 2 கப்பல்களை ஈரானிய கடற்கரையை நோக்கி திசை திருப்பியதாக குறிப்பிட்டுள்ளது. கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் மசகு எண்ணெய் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நீக்கி அமெரிக்கா வழங்கியிருந்த சலுகைகளை மேலும் 30 நாட்களுக்கு நீடிப்பதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டங்களின் போது சுமார் 10 நாடுகளின் பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்கவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பதையும் விநியோக தடைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக ஈரான், ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கியிருந்தது. எனினும் இந்த சலுகை மீண்டும் நீடிக்கப்படாது என திரைசேரி செயலாளர் இதற்கு முன்னர் கூறியிருந்த போதிலும் தற்போது பாதிப்புக்குள்ளாகியுள்ள நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று தடைகளை நீக்கும் காலம் மேலும் நீடிக்கப்படுவதாக அவர் நேற்று அறிவித்துள்ளார்.